வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் இஸ்ரேலிலிருந்து வளர்ந்து வரும் குடியேற்ற விரிவாக்க அச்சுறுத்தலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள மேற்கு கரையில் குடியேற்ற விரிவாக்கத்திற்கு எதிராக வெள்ளிக்கிழமை நடைபெற்ற போராட்டத்தில் துருக்கி அமெரிக்க இரட்டை பிரஜா உரிமை பெண்ணொருவரை இஸ்ரேலிய துருப்புக்கள் கொன்றதாக பாலஸ்தீனிய மற்றும் துருக்கி அதிகாரிகள் கூறியதை விவரித்த பின்னர் அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். இஸ்ரேலிய ஆவணம், இஸ்ரேலிய கொள்கை, இஸ்ரேலிய அரசு தீவிரவாதம் ஆகியவற்றை தடுக்கும் ஒரே நடவடிக்கை இஸ்லாமிய நாடுகளின் கூட்டணிதான் என்று இஸ்தான்புல் அருகே நடந்த இஸ்லாமிய பள்ளிகள் சங்க நிகழ்ச்சியில் எர்டோகன் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, மத்திய கிழக்கில் வளர்ந்து வரும் அச்சுறுத்தலுக்கு எதிராக எகிப்து மற்றும் சிரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த துருக்கி எடுத்துள்ள சமீபகால நடவடிக்கைகளின் விரிவாக்கம் இது. எமது நடவடிக்கைகள் இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிரான சக்தியான இஸ்ரேலை எதிர்கொள்ள இஸ்லாமிய நாடுகள் கூட்டணி அமைத்து ஒற்றுமையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன. இஸ்ரேல் லெபனான் மற்றும் சிரியாவையும் அச்சுறுத்துவதாக அவர் கூறினார். சமீபகால துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் அரபு நாடுகளுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார். எர்டோகன் இந்த வாரம் அங்காராவில் எகிப்திய ஜனாதிபதி அப்தல் ஃபட்டா அல்-சிசிக்கு விருந்தளித்தார். 12 ஆண்டுகளின் பின் துருக்கிக்கு பயணம் செய்த முதல் எகிப்திய ஜனாதிபதியின் வருகையின் போது எர்டோகன் காசா போர் மற்றும் நீண்டகால உறைந்திருக்கும் தங்கள் உறவுகளை சரி செய்வதற்கான வழிகள் குறித்து விவாதித்தார். ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா உட்பட பிரிந்த பிராந்திய போட்டியாளர்களுக்கும் பதட்டத்தை தணிக்க துருக்கி ராஜதந்திர முயற்சிகளை 2020ஆம் ஆண்டு தொடங்கிய போது துருக்கிக்கும் எகிப்துக்கும் இடையேயான உறவுகள் கரைய தொடங்கின. எகிப்துடனான துருக்கியின் புதிய ராஜதந்திர முயற்சி காசா மற்றும் பாலஸ்தீனத்துக்கு நன்மைகளை கொண்டு வருவதை நோக்கமாக வைத்திருக்கிறது என்றும் எர்டோகன் தெரிவித்தார். எர்டோகன் நெருக்கமாக விரும்பும் மற்றொரு அரபு நாடு சிரியா. 2011இல் சிரிய உள்நாட்டு போர் வெடித்த பின்னர் உறவுகளை துண்டித்த துருக்கிக்கும் சிரியாவுக்கும் இடையிலான உறவுகளை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதாக அவர் கூறினார். சிரிய ஜனாதிபதி பஷர் அல் அசாத்துக்கு சாத்தியமான பேச்சுவார்த்தைகளுக்கு துருக்கி எப்போது வேண்டுமானாலும் அழைப்பு விடுக்கும் என்று எர்டோகன் ஜூலை மாதம் கூறினார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நடந்த போராட்டத்தின் போது இஸ்ரேலிய படைகளால் வெள்ளிக்கிழமை கொல்லப்பட்ட துருக்கி அமெரிக்க ஆர்வலர் ஐசனூர் எஸ்கி ஏகியை கொடூரமாக கொலை செய்ததற்காக துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் நேற்று சனிக்கிழமை இஸ்ரேலை கண்டித்தார். இஸ்தான்புல்லில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய எர்டோகன், இப்போது இஸ்ரேல் மேற்கு கரை மற்றும் காசா ஆகிய இரு பகுதிகளிலும் இனப்படுகொலை செய்து இந்த பகுதியையும் ஆக்கிரமிப்பதை நோக்கமாக வைத்திருக்கிறது என்றார். நேற்று இஸ்ரேல் எங்கள் சிறு குழந்தையான ஐசனூர் எஸ்கி ஏகியை கொடூரமாக கொன்றனர். இன்று வரை அவர்கள் 17,000 குழந்தைகள் உட்பட 40,000 அப்பாவி பொதுமக்களை கொன்றுள்ளனர் என்றும் எர்டோகன் கூறினார். மேற்கு கரையின் வடக்கு பகுதியில் உள்ள நப்சிக்கு அருகிலுள்ள பீட்டா நகரத்தில் குடியேற்ற விவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் வெள்ளிக்கிழமை பங்கேற்ற போது ஈகி இஸ்ரேலிய படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டது. இஸ்ரேலின் அரசு தீவிரவாதத்திற்கு எதிராக நிற்பது ஒரு இஸ்லாமிய கடமையாகும், மேலும் தேசிய பிரச்சினையும் கூட என்று துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் கூறினார். காசாவின் நிலைமை இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான மோதல் மட்டுமல்ல, விரிவாக்கவாத சியோனிஸ்தத்துக்கும் தங்கள் தாயகத்தை பாதுகாக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான போராட்டம் என்று எர்டோகன் தெரிவித்தார். துருக்கி மற்றும் சில இஸ்லாமிய நாடுகளில் இந்த பிரச்சினை அவர்களுக்கு தொலைவில் உள்ளது என்ற தவறான கருத்து உள்ளது. இது ஒரு பெரிய தவறு. காசாவோடு இஸ்ரேல் நின்று விடாது என்றும் அதன் தற்போதைய நடவடிக்கைகளை தொடர்ந்தால் அது ரமல்லாவை ஆக்கிரமித்த பின்னர் மற்ற பகுதிகளின் மீது பார்வையை வைக்கும் என்றும் எர்டோகன் எச்சரித்தார். லெபனானும் சிரியாவும் இஸ்ரேலின் அடுத்த இலக்காக இருக்கும். டைக்ரீஸுக்கும் யூப்ரட்டிஸுக்கும் இடைப்பட்ட தமது தாயக பகுதிகளை ஆக்கிரமிக்க அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஹமாஸ் காசாவுக்காக மட்டுமல்ல, துருக்கியை உட்பட அனைத்து இஸ்லாமிய நாடுகளுக்கும் போராடுகிறது என்றும் அவர் கூறினார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நிச்சயமற்ற அளவுக்கு எதிராக அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று எர்டோகன் கூறினார்.
இதற்கு பதிலடியாக இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் சமூக வலைதளமில் ஒரு AI புகைப்படத்தை வெளியிட்டார். அதில் எர்டோகன் ஒரு சிறிய நகரத்தில் தீ வைப்பதையும் அதை ஹமாஸ் தலைவர் யாக்யா சின்வார் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருப்பதாகவும் சித்தரித்தார். அந்த புகைப்படத்துடன் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் வெளியிட்ட குறிப்பில் எர்டோகன் தனது ஹமாஸ் நண்பர்களுக்காக துருக்கி மக்களை வெறுப்பு மற்றும் வன்முறை நெருப்பில் தொடர்ந்து வீசுகிறார். இன்று இஸ்ரேலிய அரசுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகளை கூட்டணி அமைக்க அழைப்பு விடுக்கிறார். இது ஒரு தூண்டுதல். ஹமாஸின் கொலைகாரர்கள் மற்றும் ஈரான் தலைமையிலான தீய ஷியா அச்சுக்கு எதிரான இஸ்ரேல் தனது எல்லைகளையும் அதன் பொதுமக்களையும் பாதுகாக்கிறது. எர்டோகனும் முஸ்லிம் சகோதரத்துவமும் பல ஆண்டுகளாக ஈரானுடன் இணைந்து மத்திய கிழக்கில் உள்ள மிதவாத அரபு ஆட்சிகளை முறியடித்து வருகின்றனர் என்றும் குறிப்பிட்ட அவர், இறுதியில் எர்டோகன் வாயை மூடிக்கொண்டு வெட்கப்படுவதே நல்லது என்றும் முடித்திருந்தார். துருக்கி அரசாங்கம் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் சமூக ஊடக இடுகையை கண்டித்தது. இஸ்ரேல் காட்ஸின் சமூக ஊடக இடுகை துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் மற்றும் துருக்கி மீது கூறப்பட்ட பொய் மற்றும் அவதூறு என்று கூறியது. துருக்கி அதிகாரிகள் வெளியிட்ட ஒரு உத்தியோகபூர்வ அறிக்கையில், நேதன்யாகு அரசாங்கத்திற்குள் கூட உண்மையான நம்பகத்தன்மையை இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கொண்டிருக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தது. இது மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக இழிவான முறையில் நினைவு கூறப்படுகிறது. இது வரலாற்றில் ஒரு இருண்ட கரையை ஏற்படுத்துகிறது. அந்த அறிக்கையில் மேலும் சேர்க்கப்பட்ட வாசகங்களில், இஸ்ரேல் காட்சியின் சமூக ஊடக இடுகை துருக்கி சமூக ஊடக பயனர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக வெளியிடப்பட்டது. இதன் மூலம் காட்ஸ் ஒரு இனப்படுகொலை வலைப்பின்னருடன் தொடர்புடைய தனது நிலையை காக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார். இத்தகைய அடிப்படையற்ற தாக்குதல்களை அவர் செய்த போதிலும் உண்மையை பேசுவதற்கும் பாலஸ்தீனிய மக்களின் நியாயமான காரணத்தை பாதுகாப்பதற்கும் துருக்கி தனது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. பாலஸ்தீன உரிமைகள் மற்றும் நீதிக்கான தனது ஆதரவில் துருக்கி தொடர்ந்து உறுதியாக நிற்கும் என்று துருக்கி அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையில் கூறுகிறது. அறிக்கையை வெளியிடுவது யார் என்றும் யாருடைய பெயரும் இல்லாமல் துருக்கி அரசின் பொது அறிக்கை என்ற ரீதியில் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது.